லவ் ஃபெயிலியர் சாங்கு வினோத் அண்ணன் வந்து செத்துட்டாருன்ட்டாங்க. இந்த பாட்டு பாடினவர் செத்துட்டாரு. அப்போ பயங்கர ட்ரெண்டு இந்த பாட்டு. ஆமாம், ஏனோ உன்னை நான் பார்த்தேனேன்னு ஒரு பாட்டு செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ வந்து இவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை செத்துட்டாருன்னு? லவ் ஃபெயிலியர்னால இறந்துட்டாரு, சூசைட் பண்ணி இந்த பாட்டை பாடிட்டு சூசைட் பண்ணி செத்துட்டாரு. பாடி முடிச்ச உடனே தூக்க மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி கூட போட்டாங்க. அந்த மாதிரி போன உடனே தான் வந்து ஸ்கூலில் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து வாக்குவாதம் ஆகுது. ஏய் அவர் செத்துட்டாரான், டேய் நேற்று தாண்டா எங்கள் வீட்டிலேருந்து வந்தார், நான் தாண்டா அவர் உயிரோட தாண்டா இருக்கிறாரு. ஆக்சுவலாக வினோத் ஒரு கச்சேரியிலே போய் சொல்லிட்டாரு, எல்லாருமே வந்து என்னை செத்துட்டேன்ட்டீங்க, நான் ஆவியாக வந்து பாடுறேன் இப்போ அப்படின்றாரு. அப்போவே ஆமாம், அப்போ 10வது படிக்கிறேன் நான். பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்து பாடுறேன், ஏன்னா மறக்கவே முடியாது அந்த பாட்டு. காணும் காட்சி எல்லாம் உந்தன் நிகமும் எந்த கனவினில் கூட உந்தன் உருவம் பெண்ணே, கோவில் இல்லாமலே பூஜை நான் செய்கிறேன், உந்தன் காதல் பதிலுக்கு நானும் காத்திருக்கிறேன், அந்த கடலையோ கரையை தொட்டது என் மனநிலையோ அவதிப்பட்டது, என்னை நினைத்து நானும் எழுதும் பாடலே என் மனதில் இருக்கும் உண்மை காதலே, ஏனோ உன்னை நான் பார்த்தேன்